ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் வந்து கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் இது வந்து நான் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ஓவர்லாப் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஹாஃப் ஷோல்டர் வைக்கணும். ஃபுல் லென்த்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் லென்த்து நான் மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கிறேன் மேலே கீழேன்னு தைக்கிறதுக்காக. மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷோல்டர் எவ்வளவோ அதை ஹாஃப் ஷோல்டர் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். பாடி மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அது வந்து வேஸ்ட் லைனு. இப்போ வந்து ஆர்ம் ஹோலோட நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா வந்துட்டு லிங்க் உங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி. அதை வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ ஆர்ம் ஹோல் லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் 3 இன்ச்சு செஸ்ட்டோட ரவுண்டு ப்ளஸ் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். கீழேயும் அதே மாதிரி தான் வேஸ்ட்டு ப்ளஸ் 3 இன்ச்சு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிவிட்டு ரெண்டும் ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் ரெடி ஷோல்டர் ஃபார்முலா, இதுக்கும் தனியாக ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இப்போ வந்து ரெடி ஷோல்டர் இது பண்ண போகிறோம். ரெடி ஷோல்டருக்கு 3 இன்ச்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2 இன்ச்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 4 இன்ச்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் என்ன ஷோல்டர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், அப்படின்னா தான் கரெக்டாக வரும். நான் இப்போ 3 இன்ச்சு ஃபார்முலா நான் யூஸ் பண்ணி -1 இன்ச் வருது எனக்கு. -1 இன்ச் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2ன்னு போட்டு வரதை வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். மேலே என்ன மார்க் பண்ணுறீங்களோ அதே லைனை ஸ்ட்ரைட்டாக கீழேயும் மார்க் பண்ணிடுங்க. கீழேயும் மார்க் பண்ணதுக்கப்புறம் ரெடி ஷோல்டர் எவ்வளோ ப்ளஸ் ஒரு 1 இன்ச் எட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக்லைனுக்கு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிட்டு மேலே எதோ வருதோ அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணி அதையும் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணி இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ரெண்டுமே நான் கர்வாக வரைஞ்சிக்க மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கர்வ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கர்வ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த 2 லைனையும் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் சைடோடது வந்துடும். அதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஒரு 1/4 இன்ச் உள்ளே மார்க் பண்ணுங்கள். இதிலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு க்ராஸாக ஒரு லைன் மார்க் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோடையது. ஃப்ரண்ட்டோடைய ஆர்ம் ஹோல் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் எடுத்தது வந்து பேக் சைடோட நெக் வந்து பேக் சைடு ஆர்ம் ஹோல் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். அதையும் ட்ரா பண்ணியாச்சு. 1/4 இன்ச் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை வந்து ஹாஃபாக ஃபுல் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு சொன்னால் திருப்பி போட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த மார்க்கிங் எல்லாமே வந்துட்டு இன்னொரு சைட்லேயே விட்டுரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம்.